தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீன்பிடி துறைமுக பகுதியில் சமீபத்தில் 5 படகு விபத்துகள் நடந்துள்ளன. இந்த விபத்துகள் மீன்பிடி படகுகளுக்கான காப்பீட்டு திட்டங்கள் இல்லாதது குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளன. இருவர் உயிரிழந்ததோடு பல படகுகள் கடலில் மூழ்கியுள்ளன. அதாவது ஜூலை 8 அன்று பவுல் என்பவரின் படகு பாட்டம் டிராவல் வகை படகு மோதியதால் மூழ்கியது. ஜூலை 18 அன்று ஜெயசிங் என்பவரின் படகு வெளிப்புற சேதம் காரணமாக மூழ்கியது. ஜூலை 25 அன்று சுந்தர் என்பவரின் படகில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. ஜூலை 26 அன்று படகின் என்ஜின் செயலிழந்ததால் அச்சத்தில் கடலில் குதித்த 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். ஆகஸ்ட் 1 அன்று புன்னக்காயல் அருகே நாட்டுப்படகு ஒன்றில் தண்ணீர் புகுந்ததால் அது மூழ்கியது. இந்த சம்பவங்கள் கடலில் மூழ்கும் படகுகளுக்கான காப்பீட்டு திட்டம் அவசியம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றன. இதற்கிடையில் மீனவர்கள் மன்னார் வளைகுடா பகுதியில் வீசிய பலத்த காற்று குறித்து எச்சரிக்கை விடப்படவில்லை என்றும், படகுகள் சேதமடைந்த போது மாவட்ட நிர்வாகம் அல்லது மீன்வளத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மூழ்கிய படகுகளை மீட்க உரிமையாளர்கள் தாங்களே பல லட்சம் ரூபாய் செலவிட்டதாகவும், ஆனால் படகுகள் முற்றிலும் சேதமடைந்ததாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து மீனவ சங்கங்கள் தருவைக்குளம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மோசமான உட்கட்டமைப்பு வசதிகளே படகுகள் சேதமடைவதற்கு காரணம் என கூறுகின்றன. விலக்குகள் இல்லாததால் படகுகள் ஒன்றோடொன்று மோதுவதும், காங்கிரீட் தளங்கள் மற்றும் கடல் தரையில் மோதுவதும் படகுகளின் கட்டமைப்பை பலவீனப்படுத்துவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். படகுகள் தங்கள் வாழ்வாதாரம் என்பதால் கடலில் மூழ்கும் படகுகளுக்கு இழப்பீடு வழங்கும் காப்பீட்டு திட்டத்தை அரசு உருவாக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்துகின்றனர்.